பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, என்னோட திரைப்படங்களோட என்னோட ஓவியங்கள் தான் நான் வந்து அதிகமாக வேல்யூ பண்ணுறேன். நான் ஒரு ஆர்டிஸ்டாக தான் நான் பெருமையாகப்படுறேன். நடிகனை விட எனக்கு ஒரு ஆக்டராக விட எனக்கு வந்து ஒரு பெயிண்டராகவும் ஒரு ஆர்டிஸ்டாக தான் நான் வந்து ரொம்ப கர்வப்படுறேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆசை அப்பாவோட பெயிண்டிங்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து கெஸ்ட் யாராக வந்தாங்கன்னா ஒரு எல்லாத்தையும் ப்ராப்பராக வச்சுருப்பாங்க, டாக்குமெண்ட் பண்ணி. ஒரு சின்ன ஸ்கெட்ச்லேருந்து ஐ திங்க் ஒரே ஒரு பெயிண்டிங் மட்டும் தான் யாருக்கோ கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி எந்த பெயிண்டிங் அப்பா விற்றதே கிடையாது. எல்லா பெயிண்டிங்கும் பத்திரமா வச்சுருக்காங்க. எல்லா வீட்டு கெஸ்ட் வரும்போது சின்ன வயசுலேருந்து நாங்கள்லாம் அந்த வேலை எங்களுக்கு உள்ளேருந்து எடுத்து எல்லாம் அடுக்கி வைப்போம். எல்லாரும் பார்ப்பாங்க, திரும்பி உள்ளே போயிடும். பட் நான் யூஎஸ்லாம் போய் படிச்சதுக்கப்புறமா ஆர்டிஸ்டோடைய மேலே இருக்கிற மரியாதை ஜாஸ்தியாச்சு. எவ்வளோ கஷ்டம் ஒரிஜினலாக ஒரு விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது, அதை ரசிக்கிறது, அதை வேல்யூ பண்ணுறதுங்கிறது நிறையா தெரிஞ்சுது. அப்போ ரொம்ப ஆசை வந்து ஒரு பெர்மனன்ட் கேலரியாக, இது மாதிரி ஒரு பெர்மனன்ட் கேலரியாக அப்பாவோட பெயிண்டிங்ஸ் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்பாட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், நிச்சயமாக வந்து அதுக்கு தனியாக ஒரு பில்டிங் பண்ணி எடுக்கணும்னு. பட் இது நடுவில் வந்து அப்பாவோட பர்த்டே ஒவ்வொரு வருஷம் தள்ளி போயிட்டே இருக்கும். அவர் எப்பவும் பர்த்டே கொண்டாடவும் மாட்டார், திட்டுவார், வேறு கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தால் கூட திட்டுவார். சரி, இந்த பர்த்டேக்காக ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். ஸோ பர்த்டேங்கிறத விட இந்த ஆர்ட் பீசஸ் எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு காமிக்கணும். ஏன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே தன்னுடைய படைப்பை எல்லாரும் பார்க்கணுங்கிறது தான் ஃபஸ்ட்டு கிராட்டிஃபிகேஷனாக இருக்கும். அந்த வகையில் பண்ணணும்னு ஆசைப்பட்ட போது தனஞ்சயன் சார் தான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணணும். இல்லை சார், இதை வந்து ஒரு கம்பைல்டாக ஒரு காஃபி டேபிள் புக்காகவே போட்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஐடியா கொடுத்தாரு. அதுக்கு நடுவில் வந்து அதை திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது த்ரூ மை ஃப்ரெண்டு தங்கப்பிரபாகர் வந்து தியாகு கிடைச்சாரு. ஐம் ஸோ ஹாப்பி சார். இன்னைக்கு பார்க்குறப்ப நீங்கள் சொன்ன மாதிரி நேற்று பெயிண்டிங் பண்ணி எடுத்து வச்ச மாதிரி இருக்குது. அந்த ஒரு வாட்டர் கலரில் இருக்கிற வந்து தண்ணி கூட அந்த ஈரம் காயாத மாதிரி இருக்குது பெயிண்டிங் பார்க்கும்போது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆமாம், ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்போட ஸ்பெஷாலிட்டி அந்த பெண்ணில் வரைகிற அந்த ஸ்ட்ரோக்ஸ், காந்தி பெயிண்டிங்காக இருக்கட்டும், என்எஸ்கே பெயிண்டிங்காக இருக்கட்டும், ஒரு ஃபேஸில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்போ என் ஃபேஸே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஜா பெருசாக இருக்கும், லெஃப்ட் சைடு ஜா சின்னதாக இருக்கும். அப்படி கண்ணு ஒருத்தருக்கு மேலே இருக்கும், கீழே இருக்கும். அது வந்து அப்போ எனக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபேஸும் சிமெட்ரிக்காக ஜாமெட்ரிக்கில் இருக்கவே இருக்காது, அவ்வளோ ப்ராப்பராக இருக்காது. ஸோ அவ்வளோ டீட்டெயில் பார்த்தா தான் அந்த ஃபேஸை திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது அதே உருவமாக இருக்கும். இல்லாட்டி என்எஸ்கே சார் வேறு யார மாதிரி இருப்பார். பட் அதை கரெக்டாக கொண்டு வரவங்க சின்ன வயசுல அப்பா சொல்லி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க ஒவ்வொரு விஷயத்துலையும். ஒரு சின்ன மோல் கூட வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது ஃபேஸில் கரெக்டாக இருக்கணும்னு. அதே மாதிரி ஸ்பாட் பெயிண்டிங்ஸில் போய் இருக்கும்போது 7 மணி நேரம் 8 மணி நேரம் தண்ணியே குடிக்காமல் இருந்து உடம்புக்கு எடுத்திருக்காரு. அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் பிரச்சனை பண்ணுச்சு. ஸோ டெடிக்கேட்டடாக அவர் சந்தானம் சார் சொன்ன மாதிரி ஒரு 4 குதிரை போகிற ஒரு ஸ்பீடில் வரைஞ்சது எல்லாமே யோசிக்காமல் ஒரு லைன் போட தான் கரெக்டாக இருக்கும். அந்த லைன் அழிச்சு வரைகிற விஷயமே கிடையாது. அப்பா கிட்ட எப்பவுமே அது இருந்திருக்கும். ஒரு லைன் அது லைஃப்லையும் சரி பெயிண்டிங்லையும் சரி அது கரெக்டாக இருக்கும். ஸோ அது ரொம்ப நான் ரசிச்சிருக்கேன். அது இன்னைக்கு பார்க்குறப்ப எனக்கே ஆசையாக இருக்குது. இந்த மீட்டிங் முடிஞ்சோடனே போய் நான் ஒரு வாட்டி எல்லா பெயிண்டிங்கும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ இது நடந்தது அப்படிங்கிறது நாங்கள் ஆசைப்பட்டோம். அது நடந்ததுங்கிறதுல ஃபஸ்ட் நான் ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இதுக்கு நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தில். அந்த புக் பிரிண்ட் பண்ணுறதுலாகட்டும், இந்த புக் டிசைன் ஆகட்டும். தனஞ்சயன் சார் கிட்டத்தட்ட ஒரு 10-15 days அப்பா கூடயே உட்காந்து அந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு. இவர் உட்காந்து அதை ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இவர் ஆக்சுவலாக வந்து ரீப்ரொடியூசிங் ஆர்டிஸ்ட். மாவலிபுரம் கோயிலே வந்து சின்ன சின்ன பிட்ஸாக ஃபோட்டோ எடுத்து அதை ரீப்ரொடியூஸ் பண்ணி அதன் மூலமாக அதில் என்னெல்லாம் வந்து டிகே இருக்குது அது வந்து ஸ்பாயில் ஆகிட்டு இருக்குங்கிற விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்லாம் ஒன்றா வந்து இப்போ நீங்கள் ஒரு கிளாஸியாக ஒரு ஸ்டாண்டர்டில் ஒரு எக்ஸிபிஷன் பண்ண முடிஞ்சதுங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்களாம் வந்து கலந்துக்கிட்டதில் பெரிய சந்தோஷம். தேங்க்யூ.